Jan 2025 நியூவா SIP ரெஜிஸ்டர் ஆன அக்கவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 56 lakh அக்கவுண்ட்ஸ். இதுவே டிஸ்கண்டினியூ ஆயிருக்கிறது 61 lakh அக்கவுண்ட்ஸ். நீங்களும் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ண போறீங்களா? வெயிட். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணுங்க. உங்க போர்ட்ஃபோலியோவும் இந்த மாதிரி நெகட்டிவ்ல இருக்கா? அதுக்கான காரணம் என்னன்னா மார்க்கெட் பீக்ல இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. அப்படியே மார்க்கெட் பீக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தாலும் அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்றதை இன்னைக்கு பார்ப்போம். இந்தியன் மார்க்கெட் ஹிஸ்டரியில நடந்த 2 மேஜர் கிராஷஸை பத்தி நம்ம பார்ப்போம். 2008ல குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்ப பீக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்க போர்ட்ஃபோலியோ மோர் தென் 60% லாஸ் ஆயிருக்கும். அதே டைம்ல மார்க்கெட் பாட்டம்ல வந்திருக்கப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு 176% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். இதுவே COVID-19 மார்க்கெட் கிராஷ் அப்ப மார்க்கெட் பீக்ல இருக்கும்போது நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு 40% லாஸ் ஆயிருக்கும். இதுவே மார்க்கெட் பாட்டம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 140% கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் உங்களுக்கு எப்போ மார்க்கெட் பாட்டம்ல வரும்னு தெரியுமா? ஸோ உங்களுக்கு மார்க்கெட் வந்து எப்போ பாட்டம் லெவல் வரும் அப்படின்றது தெரியலன்னா எப்பெல்லாம் மார்க்கெட் ஃபால் ஆகுதோ அப்பெல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜா ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ எவ்வளோ ஆவரேஜா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். சேம் 2008 குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்ப மார்க்கெட் வந்து ஓவராலா 63% டவுன் ஆயிருந்துச்சு. ஒவ்வொரு 32% ஃபால் அப்பவும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் 110% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆவரேஜ் பண்ணதுனால மட்டுமே உங்களுக்கு கிடைச்சது 110%. இதுவே 2020ல COVID-19 அப்ப மார்க்கெட் கிராஷ் வரும்போது மார்க்கெட் வந்து 40% ஃபால் ஆச்சு. ஒவ்வொரு 20% மார்க்கெட் ஃபால் அப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 100% கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ இந்த டேட்டாவெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க மார்க்கெட் பீக்ல இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க லாங் டேர்ம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் மார்க்கெட் ரெக்கவரி ஆகுற வரைக்கும். இதுவே பாட்டம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க நல்ல ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் உங்களுக்கு எப்போ பாட்டம் லெவல் ரீச் ஆகும் அப்படின்றது தெரியாது. இதுவே நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்பெல்லாம் மார்க்கெட் ஃபால் ஆகுதோ அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜாக நல்ல ரிட்டர்ன்ஸும் வரும், உங்களோட ரிஸ்க்கும் ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்போ டிசைட் பண்ணிட்டீங்களா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணணுமா இல்லை கண்டினியூ பண்ணணுமான்னு? மார்க்கெட் ஃபால் அப்படின்றது பயப்படுறதுக்கு இல்லை, இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நியூ இன்வெஸ்டர்ஸ்க்கும் இது ரைட் டைம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு. ஸோ இப்பவே உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்க்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.